இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று திருவருகை காலத்தின் 4ஆம் வாரத்தில் உள்ளோம். இறைவனின் அன்பை குறிக்கும் விதமாக 4வது மெழுகுதிரியை ஏற்றி இறை வார்த்தையின் மூலம் இறைவன் நமக்கு கொடுக்கும் அன்பு செய்திக்கு செவிமடுப்போம். வார்த்தை மனு உருவாக வேண்டும், மீட்பை தர வேண்டும் என்று ஆதியிலிருந்தே எதிர்பார்த்திருந்தனர். நான் கேதுரு மரங்களாலான அரண்மனையில் வாழ்கிறேன், கடவுளின் பேழையோ கூடாரத்தில் உள்ளது என்று தாவீது கடவுளுக்காக ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று வருந்திய போது, கடவுள் இறைவாக்கினர் நாத்தான் மூலம் தாவீதுக்கு பதில் கூறுகிறார். உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநிறுத்துவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவனும் அவனே. அவனது அரசை என்றும் நிலைநாட்டுவேன் என்று கூறுகிறார். வரலாற்றின் மாறுபாடுகளால் பாதிக்கப்படாத ஒரு சந்ததியை தாவீதுக்கு என்றென்றும் நிலையான சந்ததியாக அறிவிக்கிறார். இந்த வாக்குறுதி இயேசு கிறிஸ்துவில் நிறைவேற்றப்பட்டது. கபிரியேல் வானதூதர் கன்னி மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்துகிறார். இயேசுவின் முன்னோடி யோவான் எப்படிப்பட்டவராயிருப்பார் என்று கூறியது போல, பிறக்கப் போகும் இயேசு எப்படிப்பட்டவராயிருப்பார் என்பதும் தெளிவாக கூறப்படுகிறது. செக்கரியா தூதரிடம் அடையாளம் கேட்டார், ஆனால் மரியாவோ விளக்கம் கேட்கிறாள். விளக்கம் கொடுக்கப்பட்டது. தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று வானதூதர் கூறுகிறார். கடவுளின் வாக்குறுதியை மரியாள் ஏற்றுக்கொள்கிறார். கேதுரு மரங்களாலான ஆலயத்தில் அல்ல, அன்னை மரியாவின் கருப்பையை தான் குடிக்கொள்ளும் ஆலயமாக தெரிந்து கொள்கிறார். தொடக்க நூலில் நாம் வாசிப்பது போல, கடவுளின் லெட் தேர் பி என்ற வார்த்தையால் அனைத்தும் இவ்வுலகில் படைக்கப்பட்டது. மரியாவின் லெட் இட் பி என்ற வார்த்தை படைப்பிற்கு மீட்பை கொண்டு வந்தது. கன்னி கருவுற்று குழந்தையை பெற்றெடுப்பதன் மூலம் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என நிரூபணமாகிறது. நாம் ஒவ்வொருவருமே இறை திட்டத்திற்கு பணிந்து நமது வாழ்வின் மூலம் இயேசுவை கருத்தாங்கி இவ்வுலகிற்கு பெற்றெடுத்து கொடுப்பவராக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை விட, கடவுள் நம்மை பற்றி என்ன நினைப்பார் என்பதில் நாம் அக்கறை கொள்ள வேண்டும். கடவுளால் எல்லாம் முடியும். நாம் அவரது திட்டத்திற்கு நம்மை கையளித்தால், கடவுளுடைய திட்டத்தை நாம் தேடினால், மற்ற திட்டங்கள் அதன் காலத்தில் தானாக நடைபெறும். அன்பின் இறைவா, அன்னை மரியாவை போன்று உம் சித்தம் எம்மில் நித்தம் என்று உமது திருவுளத்திற்கு பணிந்து நடக்க வரம் தாரும். ஆமேன்.